ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டியா சமையல் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கீரை சாதம் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். அரிசி, கீரை, வெங்காயம், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வெத்தல், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், உப்பு. ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கடுகு சேர்த்துடலாம். அடுப்பை மீடியமாகவே வைங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா சின்னதாகவே வைங்க. இப்போ இதில் மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். 2 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கீரை ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரையிலே எல்லா இதுவும் பண்ணலாம். நம்ம கீரை ரைஸு, கீரை பொரியல், கீரை குழம்பு எல்லாமே நான் என்னோட வீடியோஸில் எல்லாமே நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான கீரை சாதம் தான். இப்போ ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இதுதான், பொருள் தான் எல்லாமே. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸில் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. அதுலேயும் என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். கமெண்ட் பாக்ஸ்லேயே என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க எந்த டவுட்ஸ் எது இருந்தாலும். இப்போ இதில் கீரை சேர்த்துடலாம். கீரை நான் பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் எந்த கீரையில் வேணால் இது செய்யலாம். பசங்கள்லாம் கீரையே சாப்பிட மாட்டுறாங்க. நம்ம இந்த மாதிரி சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கீரை சாதம் அவங்களுக்கு ஈஸியாக அவங்க சாப்பிட்ருவாங்க. எந்த பசங்களுமே கீரையெல்லாம் சாப்பிட மாட்டுறாங்க. நம்ம இந்த மாதிரி கீரை சாதம் மாதிரி செஞ்சிட்டோம்னா பசங்களுக்கும் அது என்னன்னே தெரியாது. நம்ம அது டேஸ்டாகவும் இருக்கும், அது பசங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கீரை சாதம் இல்லைன்னா கீரை மசியல் அந்த மாதிரி செஞ்சால் கூட சாப்பிட்டுவாங்க. இந்த கீரை கூட்டு செஞ்சாதான் பசங்க சாப்பிட மாட்டுறாங்க. எல்லா பசங்களுமே, என் பொண்ணும் கீரை கூட்டு அதெல்லாம் சாப்பிடவே மாட்டா. மாதிரி கீரை சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு நம்ம போய் கொடுத்துடலாம். இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். இப்போ மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கேன், அதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கீரை சாதம் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர்லேயும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா சாதம் தனியாக வச்சு அப்படியே செய்யலாம். இது நம்ம ஈஸியாக நான் உங்களுக்கு செய்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். அது குக்கர்லேயே டைரெக்டாக நம்ம செய்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் அரிசி சேர்த்துடலாம். நான் 1.5 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இல்லை, நார்மல் ரைஸ் தான். நம்ம இந்த சாதத்துக்கு எல்லாமே நமக்கு பாஸ்மதி ரைஸ்லாம் சேர்க்க வேணாம், நார்மல் ரைஸு பச்சரிசி தான் நான் சேர்க்குறேன். இந்த 1.5 கப்பு நான் அரிசி இன்னைக்கு நான் சேர்க்குறேன். இது இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை பார்த்தீங்கன்னா நல்லா ஆல்ரெடி நல்லாவே அது இதுவாகிடுச்சு பாருங்கள், வெந்துடுச்சு. நம்ம இது நம்ம ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இது விசில் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வச்சு இறக்கினீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு கீரை சாதம் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வச்சு இறக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு கீரை ரைஸு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பசங்களும் லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா. வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்ருக்கேன் இல்லையா, நான் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. இது கிடையாது, உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஒன்லி ஆன்லைன் தான். நிறைய பேர் வாங்கி ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கிட்ட. இதை மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கீரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான, ஈஸியான இன்கிரீடியன்ட்ஸும் ரொம்ப ரொம்ப நிறைய இல்லாம, அதே சமயத்துல ரொம்ப டேஸ்ட்டா நல்லாயிருக்கு. இப்போ பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பாருங்க. கீரை சாதம் ரொம்ப சிம்பிளான, ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்ல செஞ்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.